அனைவருக்கும் வணக்கம். நம்ம கவர்மெண்ட் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் நம்மளா ஓட்டு போட்டோமோ இல்லையோ நமக்கு அவங்க தானே முதலமைச்சர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த ஒரு மாசமாக எப்படி இருக்குது? 10க்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம்? 7, 3, 9. இப்ப தமிழக வெற்றி கழக நண்பர்கள்ட்ட கேட்டோம்னா 10க்கு 10 அல்லது 10க்கு மேல ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, கொடுத்துட்டு போறோம், நிறைய வேலை கிடக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப முரட்டுத்தனமா என்னவா இருந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்ற எதிர்கட்சிகள் கேட்டா 10க்கு 0ங்க, 0க்கு கீழே இருந்து எதனா சொல்லுங்க, அதை கொடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நமக்கு பாத்தீங்கன்னா பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இந்த அரசின் செயல்பாடுகளை நம்ம பார்க்கணும். நல்லதுன்னா நல்லது, தப்புனா தப்பு. அதே மாதிரி இப்போ ஒரு அரசின் செயல்பாடு அப்படின்ற அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லணும். தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அதை தனியா நம்ம பார்க்கணும். கட்சிக்காரங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அதை தனியா நம்ம பார்க்கணும். எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, யாராச்சும் எந்திரிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா, நல்ல ஒரு டஃப்பான அரசியல் பண்றாங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நம்ம பார்க்கணும், விமர்சிக்கணும். நல்ல விஷயமா இருந்தா பகிரணும். ஒரு வீடியோ பார்க்கும்போது தாவேக்காவை பத்தி நல்லா பேசுற மாதிரி இருக்குது, ஒரு வீடியோவை பார்த்தா அதிமுகவை பத்தியோ இல்ல மற்ற கட்சியை பத்தியோ நல்லா பேசுற மாதிரி இருக்குது, இன்னொரு வீடியோவை பார்த்தா அதே கட்சிகளை விமர்சிக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு வீடியோவை பார்த்தா தாவேக்காவை விமர்சிக்கிற மாதிரி இருக்குது. யாருக்கிட்டா நீ காசு வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அல்லது சில கமெண்ட்டுகள்லாம் வருது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, இதுல யாராச்சும் ஒருத்தர்கிட்ட நான் காசு வாங்கினாலுமே கூட அவங்கள பத்தி மட்டும் நான் நல்லதே சொல்லிட்டு இருக்கணும், மற்றவங்க எல்லார பத்தியும் நான் கெட்டதே சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா எவனுமே அதை தான் விரும்புவான். எங்களை ப்ரொமோட் பண்ணு, மற்றவங்களையும் ப்ரொமோட் பண்ற அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல அல்லது அந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போய் சிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் மனசுல படுற கருத்துக்களை அன்னன்னைக்கு வர செய்திகளை அப்படியே ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாம். அந்தந்த வீடியோல நம்மளை ஜட்ஜ் பண்றவங்க ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோம், நோ இஷ்யூஸ் அப்படிங்கிறது தான். காலப்போக்கில் இது நீண்ட கால பயணம், போக போக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய அரசாங்கம் அவங்களுடைய செயல்பாடுகள்ல கவனிக்கத்தக்க பாராட்டக்கூடிய ஒரு 2-3 விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். லேட்டஸ்டா நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்குது இல்லையா, இப்ப கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள்லாம் மறுபடியும் ரீஓப்பன் ஆகக்கூடிய இந்த சூழல்ல இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் வருஷம் அவங்க லைசன்ஸ் ரினியூவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குமா. ஒரு பள்ளிக்கு 3 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பள்ளியோட சைஸை பொறுத்து ஒர்த்தை பொறுத்து அப்படி காசு கொடுக்க வேண்டியது இருக்குமா. அது ஒரு மாமூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமூல் சிஸ்டத்தை தமிழக வெற்றி கழக அரசாங்கம் உடைத்திருக்கிறது. இது பெருசா செய்தியா கூட ஆக்கல, பெருசா விளம்பரம் கூட ஆக்கல. ஆனா இப்படி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் வருஷம் கொடுத்துட்டு வந்த அந்த நடைமுறை இப்பொழுது இல்லை, அதை வாங்கல அப்படின்ற ஒரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு நம்ம பாராட்டுகளை நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இந்த ஒயின் ஷாப்ல இந்த பியர் பாட்டில்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் வரும் இல்லையா, இதுக்கு ஒரு பாக்ஸுக்கு 50 ரூபா 60 ரூபா 80 ரூபான்னு சொல்லி ஒரு பாக்ஸுக்குன்னு சொல்லி கட்சி நிதி அப்படின்னு சொல்லி வாங்குவாங்களாம். அந்த ஒரு சிஸ்டமும் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க பிரேக் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1200 கோடி அந்த மாதிரி கட்சிக்கு போகுமா, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு. அது இனிமே போகாது, அது அரசாங்க பணம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம். அதுக்காகவும் நம்முடைய அரசாங்கத்துக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அது போக இன்னொரு பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப டெக்னிக்கலா ஒரு விஷயத்த பொலிட்டிக்கலா பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய விமர்சனத்துக்கு அழகா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ டிவிகே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மற்ற எல்லா கட்சிகளும் இவங்க எல்லாருமே ஒண்ணுதான், நாங்க தான் தனித்துவமானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததெல்லாம் உண்மை, அது கடும் விமர்சனமானது உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப டிவிகே கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா ஏடிஎம்கே தரப்பு எடுக்க வேண்டிய, அவங்களுக்கு ஒர்க் ஆக வேண்டிய ஒரு நரேட்டிவ் என்னவா இருக்க முடியும், இவங்களும் திமுகவும் ஒண்ணுதான், இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சி டிஎம்கே 2.0, இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஸ்டாலின் 2.0, இப்படிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி ஏடிஎம்கே நினைப்பாங்க இல்லையா. அந்த அடிப்படையில அவங்க மீது முதல் 20-25 நாட்கள்ல வைக்கப்பட்டிருந்த விமர்சனம் என்ன, KN நேரு மேல ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடல, இத்தனை நாள் ஆச்சு ஏன் இன்னும் போடாம இருக்கிறீங்க, இடி கிட்ட இருந்து அத்தனை லெட்டர் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு, அந்த வழக்கு இந்த டிரான்ஸ்பார்மர் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு, இதுல ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு வரும்போது, நீங்க திமுகவை காப்பாற்ற பாக்குறீங்களா, திமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற பாக்குறீங்களா, அப்ப திமுக எதிர்ப்பு மாதிரி ஒரு நாடகம் போடுறீங்களா அப்படிங்கிற விமர்சனம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இதை சென்ஸ் பண்ணி அழகா டிவிக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, KN நேரு அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கவர்னர் கிட்ட ஒப்புதல் கேட்டிருக்காங்க. ஆமா, இப்ப இந்த 2 விஷயமும் அவங்க பண்ணிருக்கிறது மூலமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப அழகா பால தூக்கி அப்படியே பிஜேபி கோர்ட்ல போட்டாங்க, டெல்லிக்கு போட்டாங்க. நான் போட்டேன்,
டிஎம்கே மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் ரெடி. உண்மையிலேயே நீங்க இத்தனை நாள் திமுகவை எதிர்த்துட்டு இருந்தது உண்மைனா, உங்களுக்கும் திமுகவுக்கு நடுவில் கள்ள கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உண்மைனா, இப்ப நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை தூக்கி அவங்க மேல போட்டாங்க. இப்ப பிஜேபி தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. அந்த வகையில டிவிக்கே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்ல போறோம், இல்ல ஏமாத்துறாங்கன்னா ஏமாத்துறாங்கன்னு சொல்ல போறோம். அதுதான் நம்முடைய கருத்து. இந்த நிலையில நேத்து பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு லிஸ்ட் ஒன்று படிச்சு காமிச்சால, அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு போய் சேரக்கூடியவங்களுடைய ஒரு பட்டியல். கடம்பூர் ராஜில ஆரம்பிச்சு இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்ட்டு. இதுல அந்த காட்சியை பார்த்தங்க. இந்த பனையூர் ஆபீஸ் வாசல்ல போயிட்டு உண்மையிலேயே இந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது, லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது, லியோலாம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். அப்படிதான் நிக்க வைப்பாங்க. டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்றது, புக்கிங்க்கு சொல்றேன், 2-3 நாளைக்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த கவுண்டர் ஓப்பன் பண்றதுக்கு மதியம் 2 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா காலைல 9 மணிலேயே நின்று இருப்பாங்க. அப்படியே நின்றுட்டு முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க, எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கட்டு. அப்புறம் ஓப்பன் பண்ணா ஒரு மாதிரி பூந்து ஓடுவாங்க. இதெல்லாம் நிறைய காட்சிகள் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த அதிமுக இருந்து போற ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி போய் நிக்கிறாங்க பனையூர் வாசல்ல. யாரை பாக்குறதுக்கு? விஜய் அவர்களை பாக்குறதுக்கான இல்ல. ஐயோ அது வேற, நம்ம நண்பர்கள் கோச்சிக்கிறாங்க, வார்த்தைக்கு வார்த்தை முதல்வர்னு சொல்லு அப்படின்ட்டு. இன்டென்ஷனலாம் இல்லைங்க. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். சொல்லும் போது ஒரு ஃப்ளோல விஜய் அவர்கள்னு சொல்லுவோம், விஜய் சார்னு சொல்லுவோம், சிஎம் சார்னு சொல்லுவோம். அந்த டைமுக்கு ஒன்று வரும். அதெல்லாம் நோட் பண்ணிங்க பாருங்க, பிச்சு போடுவேன். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது இப்படித்தான் உட்காந்து மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சொல்லுன்னு சொன்னீங்களா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆமா, ரொம்ப சென்சிட்டிவா சில பேர்லாம் பண்றீங்க டிவி கேட்காரங்க. வேண்டாம், நல்லா இல்லை. போக போக அது விமர்சனம் அதிகமாயிட்டு தான் போகும். அதனால உங்களால் ரொம்ப பேர் பண்ண முடியலன்னா கும்பிட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். டிஎம்கே உட்கார வைக்கணும், டிஎம்கே தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை அஜெண்டால நம்ம ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தோம். இப்போ அவங்களை உட்கார வச்சு டிவிக்கே உட்காந்துருச்சு மேலே ஏறி. டிவிக்கே தவறுகளையோ, டிவிக்கேல யாராச்சும் கட்சிக்காரங்களோ ஆட்சி இருக்கிறவங்களோ தப்புனா அதை பேசுவோம். உங்களால கேட்க முடியல, கஷ்டமா இருக்குது அப்படின்னா உங்களுக்குன்னே இருக்குது. கலரா எடிட் பண்ணி அப்படியே கட் பண்ணி பிஜிஎம்லாம் போட்டு ஷார்ட்ஸா போட்டு உங்களை அப்படியே 24 hours உங்களை ஹாப்பியாவே வச்சுக்கிறதுக்கும், 24 hours உங்களுக்கு அப்படியே பார்த்து ரிப்பீட் மோட்ல ரசிக்கிற மாதிரியும் போடுறதுக்கு 1000 சேனல்ஸ் இருக்குது, 1000 பேஜஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்களேன். எங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, எங்களுக்கு சொன்னா நல்லது மட்டும்தான் சொல்லணும், இல்லை எங்களை பாசிட்டிவா மட்டும்தான் சொல்லணும், ஹைப் பண்ணி மட்டும்தான் பேசணும், நெகட்டிவாவோ அல்லது தப்பா இருக்கிறதையோ பேசக்கூடாது, இல்லை எங்களெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. மற்ற கட்சிகளை கிண்டல் பண்ணா நல்லா சிரிப்போம், எங்களை லைட்டா கிண்டல் பண்ணா எங்களுக்கு மூஞ்சி சின்னதாக போயிடும் அப்படின்னா இந்த சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த சேனல் இல்லை. அது எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, ரைட்டு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, புஷி ஆனந்த் அவர்களை பார்க்கறதுக்கு முண்டி அடிக்குது இந்த குரூப் போயிட்டு. இவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி முன்னாள் எம்எல்ஏக்களா இருந்தவங்க, பல ஆண்டுகள் கோல வச்சனவங்க, அந்த ரசிகர்களோட மோசமா போயிட்டு முண்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இதே கடம்பூர் ராஜு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அப்போ விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறார். இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் அன்னைக்கு போய் சந்திக்கிறாரு. குறைஞ்சபட்சம் வரிசையில் நின்று பொறுமையா போலாம் இல்லையா? அது என்ன அப்படி போய் பாயறது? அப்புறம் உங்களை காரி உங்க கட்சிக்காரன், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக காரன் துப்ப மாட்டானா? பின்வாசல் வழியா போறீங்க, அவன் கேட்ட பிடிச்ச ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, வெக்கமா இல்ல? ஏன்னா உங்களை எங்க உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. நான் ஒரு சாதாரண தொண்டன், எடப்பாடி வர ஒரு முதலமைச்சரா இருக்கும்போது போய் பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட மரியாதை கிடைச்சது? அதெல்லாம் விட்டுட்டு போய் பின்வாசல் வழியா போய் கேட்ட பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல? உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சது அதிமுக? ஒரு மனுஷன் உழைச்சாரு உங்களுக்காக, 234 தொகுதியில் உழைச்சாரு. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு எல்லாம்? உங்க தொகுதியில எவ்வளவு பேருக்கு அந்த தொண்டன் தன்னோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி உங்களுக்காக உழைச்சாயா? அவன் உழைப்பை எல்லாம் சுரண்டி தின்னுட்டு இன்னைக்கு அங்க போறீங்க. அங்க போய் நீங்க உருப்படியா இருக்க போறது இல்லை. ஏன்னா அங்க ஏற்கனவே இருக்கிறவனோட உழைப்பை சுரண்டறதுக்கு தான் இங்க இருந்து அங்க போறீங்க. இதெல்லாம் மானங்கட்ட பொழப்பு பொழைக்கிறத உண்மையிலே சூடு சுரண உள்ளவனா இருந்தா யாரும் இந்த பொழைப்பே பொழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? பதவி ஆசை. அந்த பதவி வெறி உங்களோட கண் அப்படி கட்டுது. சோதனை காலத்துல இந்த கட்சியோட ஒரு அடிப்படை உறுப்பினர் எவனாவது போயிருக்கிறானா? மன வேதனையில இருக்கிறான், தன்னோட உயிரை கூட மாச்சிக்கிறான், ஆனா அவன் கட்சி விட்டு போறதில்ல. ஆனா நீங்களா உண்டு கொளுத்த நண்டு மாதிரி தின்னுட்டு இந்த கட்சியோட அங்கீகாரத்தை வாங்கிட்டு இன்னைக்கு எங்கேயோ போய் கேட்ட பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கீங்க. அது பேக் டோர இட்னு வரவனை பாக்குற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, அந்த தலைவனை பாக்குற உங்க தகுதி உங்களுக்கு இருந்ததுன்னா இன்னும் நீங்களா ஆஸ்திரேலியா ஓடி போயிருவீங்கடா, மானங்கட்ட நாய்களா. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பதவிக்காக அந்த 5 வருஷம் பதவி இல்லாம இருந்தா கையெல்லாம் நம்ம இங்குது பைத்தி முடிகிற மாதிரி ஆகுது அப்படிங்கிற கும்பல்லாம் தாவி போறது அப்படிங்கிறது சகஜம்தான். உண்மையான தொண்டை வலியை பொறுத்துக்கிட்டு நிற்பான், ரொம்ப முடியல செத்து கூட போயிடுவான், ஆனா அவன் உண்மையா நிற்பான். இதுதான் இவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். இதுல இன்னொரு மேட்டர் இருக்குதுங்க. நம்ம பலவிதமான வாஷிங் மிஷின் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
ஃப்ரண்ட் லோடிங் கேள்விப்பட்டிருக்கிறோம், டாப் லோடிங் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு வாஷிங் மிஷின், புது வாஷிங் மிஷின் வந்திருக்கு, அது டிவிகே வாஷிங் மிஷின். ஆமா, அது பேக் லோடிங்லாம் அதுல இருக்குது. பின்னாடி கேட்டு வழியா கூட பூந்து உள்ள போயிடலாம், உள்ள போய் புனிதர்களா மாறிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, பனையூர் ஆபீஸ்ல ஃப்ரண்ட் கேட் மட்டும் இல்ல, சைடு கேட்டு பேக் கேட் எதனா இருந்துச்சுன்னா அது வழியா கூட மத்த கட்சிக்காரங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொள்ளையடிச்சிருந்தாலும், எவ்வளவு திருடி இருந்தாலும், எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும், அவங்க மேல எத்தனை கேஸ் இருந்தாலும் அந்த சைடு வழியா உள்ள பூந்து புனிதர்களா மாறிடலாம். அப்படி ஒரு சூப்பரான வாஷிங் மிஷின் பனையூர்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்னே சொல்றேன், அதாவது 30 வருஷம் விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டுன்ட்டு. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு விஜய் அவர்கள் காரணமா இருந்தாங்க. அது போக அவருடைய மக்கள் இயக்கத்துல அவங்க அப்பா அதை எடுத்து நடத்திட்டு இருந்தார் இல்லையா, ரொம்ப சூப்பரா நடத்தினார். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அந்த கல்யாணத்துக்கு அவங்க அப்பா வந்திருந்தார், நாங்க ஸ்கூல் படிக்கும் போது. அப்ப மக்கள் இயக்கம் சார்பா அவ்வளவு கிராண்டா பண்ணுவாங்க. அப்படி இருந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் சொல்லி பலாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அந்த பலாயிரக்கணக்கானோர் தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா, வரமாட்டாரா, வந்தாலும் முதலமைச்சர் ஆவாரா, ஆக மாட்டாரா, ஜெயிப்பாரா அப்படின்னு தெரியாத அந்த காலகட்டத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து மற்ற கட்சிகள்லாம் நசுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அவரோட நின்னாங்க பாத்தீங்களா. எந்த எதிர்காலத்தை பத்தின பெரிய கணக்கு இல்லாம அவங்களுக்கு தானங்க எடுத்து எடுத்து கொடுக்கணும். பொறுப்புகள் ஆகட்டும், பதவிகள் ஆகட்டும், அடுத்தடுத்த தேர்தல்கள்ல வாய்ப்புகள் ஆகட்டும், அவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஆனா இது என்ன பண்றாங்க இவனா, ஒரு டெஸ்பரேஷன்ல இந்த கட்சி என்ன பண்ணுது, வா 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 வான்னு சொல்லி அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆள் திமுக இருந்து சரி, அதிமுக இருந்து சரி, தாவேகாக்குள்ள இப்ப உள்ள போற ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணுதுன்னா, யாரோ ஒரு மக்கள் இயக்க தொண்டன், விஜய் மக்கள் இயக்க தொண்டனுடைய சீட்டை புடுங்குறாங்க. அது உள்ளாட்சியில் ஆரம்பிச்சு நகராட்சி தேர்தல் வரைக்கும். இப்போ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் தேர்தல் ஆகட்டும், ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தல் ஆகட்டும், ஒரு மாவட்ட கவுன்சிலர் தேர்தல், ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தல், ஒன்னொன்னுலயுமே ஒரு தாவேகாரருக்கு கிடைக்க வேண்டிய, ஒரு விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க. ஒரு லிமிட் இல்ல, ஒரு லிமிட் இருந்தா பரவாயில்ல. சரி, ஒரு 10 பேர் தேவைப்பட்டாங்க, சரி இங்க ஒரு 5 பேர், அங்க ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டு இப்ப இந்த 5 வருஷத்தை ஓட்டுறதுக்கு ஓகே அப்படின்னு மக்கள் உங்களை ஒத்த சினத்துல, விசில் சினத்துல தூக்கி 35% கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னங்க உங்களுக்கு பயம்? நீங்க அடுத்த கட்சி ஆட்களை தூக்கி உள்ள போட போட என்ன ஆகும் தெரியுமா? உங்க கட்சி மோர் அண்ட் மோர் கரப்ட் ஆயிட்டே போகும். வெளியிருந்து வர்றவங்க எல்லாம் தாவேகால சேர்ந்து புனிதமான ஒரு அரசியல் பண்ணணும், தூய்மையான ஒரு அரசியல் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணணும்ட்டா வராங்க. நாங்கள் பதவிகளை எதையும் எதிர்பார்த்து வரவில்லை, அவர்தான் இனி காலத்துக்கு முதலமைச்சராக இருப்பார், எனவே அவரோடு சேர்ந்து பயணிக்கிறோம். அடே அப்பா, அப்படிப்பட்ட புனித பரமாத்மாவை இவங்கெல்லாம். எசக்கி சுப்பையா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தூக்கி கட்சிக்குள்ள ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. அந்த எசக்கி சுப்பையா அவர்கள் அங்க இந்த கல்குவாரி அது இதுன்னு ஏகப்பட்டதை வச்சிருக்காரு அவருடைய அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில. அவரை பத்தி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதே தொகுதியில் வேட்பாளர் என்ன நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி என்று விமர்சிக்கப்பட்ட எசக்கி சுப்பையா இன்னைக்கு தாவேகாக்கு வந்துட்டார். தாவேகாக்கு வந்த உடனே இப்ப அவருக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த பிசினஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாரா? இல்லீகலா அவர் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணிடுவாரா? அவருடைய கல்குவாரிகள் முறைகேடாக நடந்துட்டு இருந்த கல்குவாரிகள்லாம் மூடிடுவாரா? நம்ம ஒரு செய்தி கேள்விப்படுறோம், அமைச்சர் பிரபு இருக்கார் இல்லையா, கனிமவளத்துறை அமைச்சர், அவர் போயிட்டு எல்லாம் ரைடு பண்ணி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி திடீர் ஆய்வுலாம் பண்ணி ஒரு 67 கல்குவாரிகளை தற்காலிகமா மூடினாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சுல்ல. அதுல இசக்கி சுப்பையா அவர்கள் அதிமுகவில் இருந்தாரு. இப்ப திமுக இது தாவேகாக்கு மாறுறதுக்கு முன்னாடி அவருடைய கல்குவாரி ஒண்ணு தற்காலிகமா மூடப்பட்டதான். அவர் தாவேகால சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கல்குவாரி மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி நம்ம தகவல் கேள்விப்படுறோம். என்னது இது? இதுதான் வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ். இப்படி இன்னைக்கு பாருங்க, டி நகர் தொகுதியில முன்னாள் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் கருணாநிதி, அவர் பேரே அமோகமான பேரு. அந்த கருணாநிதி அவர்களை தூக்கி அவங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. எப்படி டி நகர் தொகுதியில ஒரு ஆக பெரும் அற்புதமான ஒரு எம்எல்ஏவா இருந்தாரா 2021 2026 வரைக்கும். அதனால அவரை தூக்கி கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டா அந்த டி நகர் தொகுதிக்கு மேலும் மேலும் நன்மைகள் செஞ்சு விஜய் அவர்களுடைய பேரை அவர் காப்பாத்துவாரா? எதுக்கு இது? உங்களுடைய தம்பிகள், உங்களுடைய தொண்டர்கள் அவ்வளவு லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இவங்களெல்லாம் அப்படியே வெளியே வச்சே காலி பண்ணுங்க. காலி பண்றதுன்னு ஆயிடுச்சு, திமுக காலி பண்றதுன்னு ஆயிடுச்சு, அதிமுக காலி பண்றதுன்னு ஆயிடுச்சு. அவங்களை இருக்கிற இடத்துல வச்சே காலி பண்ணுங்க. அவங்கள பழைய பெருச்சாலிகளை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு நீங்க உள்ள இருக்கிற இளைஞர்கள் பல பேர் வாய்ப்பு அதனால காணாம போய் புசியானு சொல்றாரு. அதெல்லாம் யாரும் பேனிக் ஆகாதீங்க, நம்ம கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டா கொடுக்க. எப்படி கொடுக்க முடியும்? இங்க என்ன கோடிக்கணக்கான சீட்டா இருக்குது, லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. தூக்கி 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 மற்ற கட்சிக்காரர்களுக்கே தான் கொடுக்க போறீங்க. இல்ல பதவியே இல்லாம இப்ப வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களா? இல்ல இல்ல இல்ல,
தாவேக்கால அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் மட்டும் இருந்தா போதும், எங்க மிச்சம் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி நாங்க வந்து எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம்னு சொல்லி தான் உட்காந்துட்டு இருக்காங்களா? அதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களா இருந்த கட்சியிலிருந்து? அதனால கரப்டட் பார்ட்டி அப்படிங்கிற இடத்தை நோக்கி தாவேக்கா தானா போயிட்டு இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்றாரு, அதிமுக எங்களுக்கு தாய் கட்சி, அதனால அதிமுக இருந்து எல்லாரும் இங்க வந்துருங்க. எப்படிங்க அது? உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் சொல்றாரு தாய் கட்சி அப்படின்ட்டு, உங்க கட்சியுடைய தலைவர் சொல்றாரு மற்றும் பலர் கட்சின்ட்டு. தாய் கட்சியா மற்றும் பலர் கட்சியா? என்ன லாஜிக் இது? இன்னும் கேட்டா இப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல, உயிரோட இருக்கிறவங்கள நாங்க மற்றும் பலர்னு சொல்லுவோம், இருந்து மறைஞ்சவங்களை வந்து நாங்க தாயின்னு சொல்லுவோம். எப்படி இது? ஏன்னா இருந்து மறைஞ்சவங்களை பத்தி எவ்வளவு வேணும் புகழ்ந்துக்கலாம், அப்பதான் அவங்க ஆட்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். இப்ப திமுக இருக்காங்க அப்படின்னா, இப்ப கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் 3ஆம் தேதி வந்துச்சு, ஜூன் 3. முத்தமிழறிஞர், தமிழை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தவர், மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ராஜ்மோகன் ஒரு பக்கம் போயிட்டு கும்பிடுறாரு, கருணாநிதி அவர்களுடைய சிலை பக்கத்திலேயே அவருடைய கல்லறையிலேயே போயிட்டு கும்பிடுறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிவு போடுறாரு, கலைஞர் கலைஞர் அப்படின்ட்டு. அப்படியா? அப்ப திமுக தீய சக்தின்னு நீங்க சொன்னது 2021 இருந்து 2026 வரைக்கும் தான் திமுக தீய சக்தி இல்லையா? 2021க்கு முன்னாடி வரைக்கும் பவள விழா பாப்பா 75 வருஷ கட்சின்லாம் சொன்னீங்க இல்லையா? அப்ப அதுல 70 வருஷம் திமுக தூய சக்தி. ஏன்னா கருணாநிதி அவர்கள் அப்படி புகழ்ந்து வச்சிருக்கிறீங்க நீங்க. நாங்க கலைஞரையும் தான் புகழ்ந்து இருக்கிறோம், அதனால திமுக இருக்கிறவங்களா வந்துருங்க. அப்ப 2021 வரைக்கும் திமுக புனித கட்சி, இந்த 21 to 26 மட்டும் தான் தீய சக்தி. அப்படியா? எவ்வளவு பெரிய காமெடியான லூப்புக்குள்ள போய் சிக்க போறீங்கன்னு மட்டும் பாருங்க. மடியில பெருச்சாலி கட்டிட்டு சுத்துற மாதிரி இந்த வெளியே இருந்து இருக்கக்கூடிய பல வருஷம் ஊழல் பண்ணிட்டு வரக்கூடியவங்களை தூக்கி கட்சிக்குள்ள போட்டுக்கிறது அப்படிங்கிறது. அதிமுக பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. இப்போ ஒரு பெருச்சாலிகளா அவங்களுடைய கட்சியிலிருந்து விலகி போய் தாவேக்கால சேர்றத பா சாமி, எங்க மாவட்டத்தில் ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கிடைக்குண்டா, எங்க தொகுதியில ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கிடைக்குண்டா, எங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் மாவட்ட செயலாளராக வருவாரா, ஒன்றிய செயலாளராக வருவாரான்னு சொல்லி அங்கங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க அதிமுக காரங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள்லாம் போயிட்டு தாவேக்கால சேரும்போது, அப்ப அது ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களும் தூக்கி வச்சுக்கிட்டா சாமி அப்படின்னு சொல்லி கடைசியில பார்த்தா தாவேக்கால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கம்மியாகி மற்ற கட்சிகள்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகமாகும் போல இருக்குது. அப்படி ஒரு டெஸ்பரேஷன்ல தாவேக்கா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடக்கம் நல்ல விஷயம் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் தாவேக்காவை கொண்டு போய் முட்டு சந்தில் நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது இங்கிருந்து பார்க்கும் போதே அப்பட்டமா கண்ணு முன்னாடி தெரியுது. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. எடுத்தெடுத்து அள்ளி அள்ளி போட்டுனே இருங்க. திமுக அதிமுகல இருந்து விளங்கிரும். தாவேக்காவுடைய அடுத்த கட்ட 5 வருஷம் 10 வருஷம் பயணம் அமோகமா இருக்கும் பாருங்க. என்ன காரணத்துக்காக இவங்கெல்லாம் ஓடி ஓடி வந்து பின்வாசல் வழியா உடச்சிக்கிட்டு உள்ள போதுறாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் புரிஞ்சிருச்சுன்னா இதை யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. இதுதான் உண்மை. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.